பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதங்கள் 45 முதல் 48 சங்கீதங்கள் வரைக்கும் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 45வது சங்கீதம் நேசப்பாட்டாகிய சங்கீதம். அருமை நேசர் இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை உணர்த்துகிறதான சங்கீதம். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி என்று சொல்லி சங்கீதக்காரர் ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவனுடைய மகிமையை இந்த சங்கீதம் வெளிப்படுத்துகிறது. அவர்தாமே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற உன்னத தேவன். அவர்தாமே நியாய தீர்ப்புக்காய் தமது சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்துகிற உன்னத தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. 6வது 7வது வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறது. நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி அங்கே கிறிஸ்துவனுடைய மகிமையை வெளிப்படுவதை குறித்து பார்க்கிறோம். ராஜா அவரை தேவன் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரர் அழைக்கிறார். அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், இந்த வார்த்தைகளைத்தான் எபிரேய புஸ்தகத்தை ஆக்கியோன் அங்கே எடுத்து கையாளுகிறதை குறித்து பார்க்கிறோம். எபிரேயர் 1 அதிகாரம் 8வது வசனத்தில் இந்த வார்த்தைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய ஆளுகையை குறித்து, என்றென்றைக்கும் உள்ள அவர் ராஜ்யத்தை குறித்து கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த ராஜ்யத்தை தருவதற்காக நமக்காக இந்த உலகத்தில் அவர் கடந்து வந்தார். ராஜ்யத்தின் புத்திரர்களாய் நாம் மாற்றுவதற்காக இந்த உலகத்தில் அவர் கடந்து வந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆம், அவர்தாமே நம்மையும் ராஜாக்களவும் ஆசாரியர்களுமாய் மாற்றி அபிஷேகம் பண்ணத்தக்கதாக அவர் கடந்து வந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை இன்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உம்மை துதிப்பார்கள் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரர் எழுதி முடிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ராஜகுமாரத்தி, அதான் திருச்சபை, மணவாட்டியான திருச்சபை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். திருச்சபையில் நாம் இணைந்து அவரை இதோ மேகங்கள் மீது வருகிற நேசகுமாரனை, அவர் தேவகுமாரனை நாமும் எதிர்கொள்ளும்படியாக போக தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 46வது சங்கீதத்திலே தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமான துணையுமானவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எப்படி அவர் நமக்கு துணையாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அவர் நமக்கு உதவி செய்கிறவர், ஆறுதல் படுத்துகிறவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், தேவ நம்பிக்கையிலே நாம் முன்னேறி செல்ல இந்த சங்கீதம் நமக்கு உதவி. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் அது உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த சங்கீதம் வெளிப்படுத்துகிறது. சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறவர், யாக்கோபின் தேவனுக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அந்த அடைக்கலமான தேவனை, அடைக்கலம் தருகிற தேவனை நாம் பற்றி கொள்வோம். உன்னதரான தேவன் தாமே 47வது சங்கீதத்திலும் சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தும்படி, ஆர்ப்பரிப்போடும் கர்த்தரை ஆலோசத்தோடு அவர் எழுந்தெழும் பொழுது போற்றி பாடும்படி, அவரை ஆராதிக்கும்படி இந்த வேத வசனங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. 48வது சங்கீதத்திலே கர்த்தர் பெரியவர், அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி தொடர்ந்து அந்த தேவனுடைய மகிமையான ஸ்லாக்கியத்தை குறித்து வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அவர் மிகப்பெரிய ராஜா, ராஜாதி ராஜா. அவருடைய தேவனுடைய நகரம் அது சீயோன், அது எருசலேம், அது என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த எருசலேம் அழிக்கப்படுவதில்லை, மீண்டும் புதிய எருசலேமாக உருமாறி நமக்காக ஆண்டவர் நமக்கு கொண்டு வருவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தின் மகிமையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நியாய தீர்ப்புகளை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை பின்வரும் சந்ததிக்கு இதையெல்லாம் விவரிக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார்.
இந்த உன்னத தேவனை பற்றி கொள்வோம். கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.